எல்லாம் கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுங்க. ரெடி ரோல். நேவுல அடி எல்லாம் ரோல். ஆகி கீழே இருக்கலாம். லேட் போடே. ரோல். ரோல். ஆக்ஷன். அடி. அடி உள்ள வா. குடே தூத்தே. குடிமா. எல்லாம் குடியா பா. நான் சொன்ன கேட்டீங்க. உன்னை புரு பண்ணிட்டு ஒரு ரோட்ல நடந்துருக்கு. பாக்கியா என்னடா ஆச்சு? எதுக்கு அவங்க அடிச்ச? பேசாத. ஒன்னாலதான் பிரச்சனை. ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. பாக்கியா நான் என்னடா பண்ணேன்? சூரியத்துக்கு அசிங்கமா இருக்கா? கேவலமா பேசுறான். அவன் எப்படி பேசுறது? என்னதான்டா ஆச்சு? நான் கட் பண்ணிக்கலாம். ஓகே பாத்தீங்க. பாக்கியலட்சுமி சீரியலோட மேக்கிங் வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பாக்கியலட்சுமி சீரியலில் செழியன் ரோலில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற விகாஸ் சம்பத் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் சீரியலோட கதைப்படி பாக்கியலட்சுமியோட 2 ரெஸ்டாரண்ட்டையும் இனியாவோட மாமனார் எழுதி வாங்கிப்பாங்க. இதனால் சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பாக்கியா வீட்டில் இருக்கிறவங்கள எதிர்த்து சின்னதாக ஒரு ஹோட்டல் தொடங்கியிருப்பாங்க. அங்கே அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து அடிக்கடி தகராறு பண்ணுவாங்க. இந்த நிலையில் செழியன் ஒரு நாள் பாக்கியா ஹோட்டலுக்கு போயிருக்கும்போது அங்கே கவுன்சிலர் பாக்கியா பற்றி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தகாத வார்த்தையில் பேசிகிட்டு இருப்பாங்க. இதனால கடுப்பான செழியன் அந்த கவுன்சிலரை அடித்து போட்டுட்டு பாக்கியாவை திட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி இருக்கும்போது செழியன் மேலே அந்த கவுன்சிலர் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. போலீஸ் பாக்கியா வீட்டுக்கு வந்து செழியனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதனால பாக்கியாட்டா வீட்டில் இருக்கிற எல்லாரும் சண்டை போடுவாங்க. இதுக்கப்புறம் பாக்கியா அந்த ஹோட்டலை திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்களா? இந்த பிரச்சனையிலேருந்து பாக்கியா எப்படி சமாளித்து வரப்போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அன்மக்களே, உங்கள் யாருக்கெல்லாம் பாக்கியலட்சுமி சீரியல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.